ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நைட் மேரா மாறினா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம யாருமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஒரு பர்த்டே கேக்னால நடந்திருக்கு. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். இது நம்ம சேனலோட தி ஷார்ட் வீடியோவா இருக்க போது. இது வரைக்கும் நான் இவ்வளோ ஷார்ட்டா வீடியோ செஞ்சதில்லை, பட் இது வந்து குயிக் அண்ட் ஷார்ட் வீடியோவா இருக்க போது. ஸோ நம்மளோட டைம் ட்ராவல் எபிசோட்ல நம்ம ஒவ்வொரு இயர்க்கு ட்ராவல் பண்ணி அந்த இயர்ல நடந்த கிரைம் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரி, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு ரியல் இன்சிடென்ட், அதை பத்தி டிஃப்ரெண்டான ஜானர்ல பார்க்க போறோம். இந்த விஷயம் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்க போகுது. ஸோ டைம் டிராவல் சீரீஸ்ல இன்னைக்கு எபிசோட்க்கு நம்ம எந்த இயர்க்கு டிராவல் பண்ண போறோம்னா 2020க்கு டிராவல் பண்ண போறோம். 2020ல ஒரு வீடியோ வந்து டிக்டாக்ல இருக்கட்டும், மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருக்கட்டும், ரொம்ப வைரலா இருந்துச்சு. அந்த வீடியோ என்னதுன்னா, ஒரு கேர்ள் வந்து பர்த்டே கொண்டாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கேக் வெட்டும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட பின்னால மண்டையிலிருந்து இப்படி தள்ளி வேகமா கேக்ல இது பண்ணுவாங்க. ஸோ அந்த கேக்ல அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பாங்க. ஸோ அந்த கேக்கோட வீடியோ அதோட கட் ஆயிரும். ஆக்சுவலி அங்க நடந்தது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண கேர்ள் பேர் வந்து மேகன். அவங்களுக்கு வந்து 16 வயசு. ஸோ அவங்களோட 16 வயசு பர்த்டேவை தான் வந்து 24 செப்டம்பர் 2020ல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும், எஸ்பெஷலி அமாங் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே செய்யும் போது ஃபன்னாக ஜாலியாக செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கேக் வெட்டும் போது, அதாவது கேண்டில் ஊதும் அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட தலையை வந்து அப்படியே கேக்கில் ஸ்மாஷ் பண்ணுவாங்க. நம்ம மற்ற ஃப்ரெண்டுக்கு செஞ்சுருப்போம், ஈவன் நமக்கு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா? இது கொஞ்சம் காமனாக நடக்கிற விஷயம். ஆனால் மேகனுக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஆக்சுவலி நடந்த விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் அந்த மாதிரி இது பண்ணும்போது சம்டைம்ஸ் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக குச்சி மாதிரி ஒன்று குத்தி வைப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த சத்தை குச்சிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதை டூத்பிக்கோட அந்த பெரிய விஷனோட கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்காக குத்தி வைப்பாங்க. ஸோ மேகனோட 16வது வயசு பர்த்டே கேக்லேயும் அந்த மாதிரி வந்து சில குச்சிகளை வந்து குத்தி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டிக் வந்து என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ஃப்ரெண்ட் வந்து மேகனோட மண்டையை, அதாவது தலையை வந்து அந்த கேக்கில் தள்ளும் போது மேகனோட கண்ணு போய் அந்த குச்சியில குத்திருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உடனே ஷாக் ஆயிட்டு மேகனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அவங்களோட ஒரு கண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தென் அவங்க ரிகவர் பண்ணிட்டாங்க. லக்கிலி அவங்களுக்கு எதுவும் நடக்கல, அவங்க கண்ணையும் சேர்த்து சேவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணு போச்சு, அவங்க மூக்கு போச்சு, அந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி அவங்க ஒன்றுமே இல்லை, ஷீ இஸ் ஃபைன் நவ். பட் ஆனால் விளாட்டுத்தனமாக செஞ்ச இந்த ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருந்திருக்கு. நீங்க வேணும்னா டிக்டாக்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க, மேகன் பர்த்டே செலிப்ரேஷன் வேன் ராங், இல்லாட்டி மேகன் பர்த்டே கேக் ஸ்மாஷ், அந்த மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த வீடியோ தெரியும். நம்ம செலிப்ரேஷன் செய்யும் போது சம்டைம்ஸ் எக்ஸைட்டட் ஆகிட்டு ஏதாவது நம்மள அறியாமல் ஏதாவது செஞ்சிருவோம். சம்டைம்ஸ் அது வந்து மற்றவங்களுக்கு விபரீதமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு சின்ன ஸ்டோரி தான். இதை நான் ஒரு எபிசோடாக செய்யணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து இது வந்து காமனாக எல்லாருமே செய்யுது. ஈவன் எனக்கு நடந்திருக்கு, ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம செஞ்சிருப்போம். இதை நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா? குச்சிகளுக்கு நடுவில், ஐ மீன் கேக்குக்கு நடுவில் குச்சிகள் இருக்கும்னு விஷயத்த நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். யார் யார் வந்து பர்த்டே செலிப்ரேஷனில் இந்த வேலை செய்வாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேராக இருக்க சொல்லுங்கள். நன்றி.